விமர்சனங்களும் விளக்கங்களும் என்ற தொடரில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய செய்தி, குர்ஆனை ஒது இல்லாமல் தொடராமல். இதை பற்றிய இஸ்லாமிய மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்க்கலாம். இன்றைக்கு போலி தௌஹீத்வாதிகள் எல்லாம் குர்ஆனை ஒது இல்லாமல் தொடரலாம், குர்ஆன் பெரிய தொடர்பு இருக்கும் போது குறிப்பு கடமையான நேரத்திலும் தொடுவது தவறில்லை போன்ற தவறான வாதங்களை எல்லாம் முன்வைக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாகவும் சில விளக்கங்களையும் சொல்வார்கள். இதை பற்றிய மாற்றம் என்ன சொல்லுகிறது? முதல்ல குர்ஆனை ஒது இல்லாம தொடக்கூடாது என்றது நம்ம சின்ன பிள்ளைகளை மட்டும் மதரசால சொல்லிக் கொடுக்கிற விஷயம் ஒண்ணு. 3 விஷயங்கள் ஒது இல்லாமல் செய்யக்கூடாதுன்னா, ஒன்று தொழுகை ஒது இல்லாமல் தொழுகக்கூடாது, இரண்டாவது ஒது இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது, மூன்றாவது ஒது இல்லாமல் காபாவை தவாப் செய்யக்கூடாது. இந்த 3க்கும் கட்டாயமானது ஒது. இப்ப பாருங்க, குர்ஆனை தொடுவதற்கு ஒது தேவையான தேவை. ஆனா ஒது இல்லாமல் ஓதலாமா? ஓதலாம், மார்க்கத்துல அனுமதி இருக்கு. அது என்ன தொடக்கூடாதுன்றது? ஓதலாமா? ஓதலாம். எப்படி ஓத முடியும் குர்ஆனை தொடாம? இப்ப குர்ஆன்ல சில ஆயத்துக்கெல்லாம் மனப்பாடம் வச்சிருக்கோம்ல, அல்லம் சூரா, குலூலா சூரா, குல்லோதில் பரதி, ஆயத்துல் குர்சி, ஆமன ரசூல், யாசின் சூரா, மாக்கியா சூரா, ரஹ்மான் சூரா, எல்லாம் மனப்பாடமா இருக்கும். இப்ப ஒது இல்ல, வண்டியில போயிட்டு இருக்கிறோம், இல்ல சும்மா படுத்து இருக்கிறோம், இல்ல கடையில வியாபாரத்தை உட்கார்ந்து இருக்கிறோம், ஒது இல்லாத ஓதலாமா? ஓதலாம், அனுமதி இருக்கிறது. ஆனா தொடக்கூடாது குர்ஆனை. அல்லாஹ் குர்ஆனை லா யமஸ்ஸுஹு இல்லா முத்தஹ்ஹரூன், இந்த குர்ஆனை பரிசுத்தமானவர்களை தவிர வேறு யாரும் தொட மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனை சொல்றான். அதுல சட்டம் என்னன்னா, குர்ஆனை தொடுவதற்கு ஒரு மிக முக்கியம். இப்ப பெருந்துறக்குன்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா குளிப்பு கடமை. குளிப்பு கடமையான நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது இருந்தாலும் குர்ஆனை தொடவும் கூடாது, ஓடவும் கூடாது. வழங்குங்களா? சிறு தொடக்குனா என்னது? ஒது. பெரு தொடக்குனா குளிப்பு கடமை. இப்ப ஒது செய்ய வேண்டிய தருணத்துல குர்ஆன் தொடக்கூடாது, ஆனா ஓதலாம். தொடாம பார்க்காம நம்பரை சொல்லாட்டி ஓதலாம். ஆனா குளிப்பு கடமையாக இருக்கக்கூடிய ஒரு ஆணோ பெண்ணோ யாராவது இருந்தாலும் குர்ஆனை தொடவும் கூடாது, எந்த பகுதியில் இருந்தும் ஓதவும் கூடாது, சுத்தமாகும் வரைக்கும். இதுதான் சட்டம். இப்ப பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸிலிருந்து குர்ஆனை ஒது இல்லாமல் தொடக்கூடாது என்பதற்கு ஆதாரம் என்ன அப்படின்றதை இப்ப நாம பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கத்தப இலா அஹ்லில் யமன், யமன் தேசத்துக்கு ரசூலுல்லாஹ் கடிதம் எழுதி அனுப்பினாங்க. யமன் தேசத்துக்கு இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில இஸ்லாத்தில் அமைப்பதற்காக கடிதம் எழுதி அனுப்புவாங்க. அந்த எழுதி அனுப்பும் போது லா யமஸ்ஸுல் குர்ஆன இல்லா காஃபிருன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதின அந்த சஹாபாக்கள் தான் கடிதம் எழுதுவாங்க. அந்த கடிதம் எழுதும் போது அந்த கடிதத்துல என்ன எழுதினாங்கன்னா, குர்ஆனை பரிசுத்தமானவரன்றி மக்கள் எதுவும் பெறமாட்டார் என்ற விஷயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள். இந்த செய்தி தாரகுத்னியில 2756வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டது. ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த விஷயத்துல யமன் தேசத்துக்கு கடிதம் அனுப்பும் போது குர்ஆனை பரிசுத்தவான்களை தவிர வேற யாரும் தொட மாட்டாங்க என்ன அர்த்தம்? குர்ஆனை தொடுவதற்கு முன்னால் சுத்தம் அவசியம். இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா வஹாபிகள், குர்ஆன் அல்லாஹ் சொன்ன அந்த பரிசுத்தமான குர்ஆன் என்பது அந்த மூல குர்ஆன் அல்லாஹ் வச்சிருக்க அந்த இடத்துல உள்ளதுதான், அதைத்தான் பரிசுத்த குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். இப்ப நம்ம வச்சிருக்கிறதா பிரிண்ட் குர்ஆனு, அது பேப்பர் பிரிண்டிங் தான், அதுக்கு ஒரு தேவையில்லை, அவசியம் இல்லை, யார் வேணா போடலாம், பெருங்குடக்குள்ளவங்க தொடரலாம், மாதவிடாய் தேவை ஓடலாம். இது அந்த குர்ஆன் அல்லாஹ்னு சொல்லுவான். நம்மளுடைய அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கருத்து என்னன்னா, நீ பேப்பரா பாப்பியோ, அட்டையா பாப்பியோ, பிரிண்டிங்கா பாப்பியோ, குர்ஆனுடைய வசனமா இல்லையா, குர்ஆனுடைய ஆயத்தா இல்லையா, குர்ஆனுடைய ஆயத்தை தொடர்ந்து நம்ம தான் சொல்லுவோம். நம்ம நேரத்தை எப்படி தொட முடியும்? அப்ப அல்லாஹ் சொல்ற அந்த குர்ஆன் இந்த குர்ஆன் அது கையால் எழுதக்கூடியதாக இருக்கட்டும், இல்ல பிரிண்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் குர்ஆனுக்கு என்று சில ஒழுக்கங்கள் இருக்கு, அதனோடுதான் அதை அணுக வேண்டும். இது அல்லாம சில ஆதாரமான செய்திகள் எல்லாம் இருக்கு. அதே போல ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல பைஹக்கில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் இது. அம்ர் இப்னு ஹஸ்மி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதிய ஒரு கடிதத்துல, இது வேற ஒரு கடிதம், அது யமன் தேசத்துக்கு எழுதின கடிதம். இது அம்ர் இப்னு ஹஸ்மி என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் எழுதின கடிதத்துல, வான்மறை குர்ஆன் பேர் அற்புதமானது,
அதன் ஒளி இல்லாமல் தொட வேண்டாம் என்று குறிப்பிட்டிருந்தார். அப்ப எந்த குர்ஆனே நம்ம கையில புலம்பக்கூடிய இந்த குர்ஆன் தான். அது கையில எழுதுறதாக இருக்கட்டும், பிரிண்டிங்ல இருக்கிறதா இருக்கட்டும், அந்த குர்ஆன் என்பது இறை வசனம் ஒன்று. அதே போல இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, சாதாரணமா குர்ஆனை வந்து என்ன செஞ்சுறாங்க, கீழே போடுறது, அது காலில் படுற மாதிரி இருக்குது. இன்னைக்கு சர்வசாதாரணமாய் ஒரு நேரத்துல நம்மளே பார்த்திருக்கோம், குர்ஆன் தவிர கீழே வந்துச்சுன்னா அவங்க உள்ளமே நடுநடுங்கி போயிடும். குர்ஆன் கீழே வந்துட்டு என்ன பாவம் ஏதோ சதக்காத்துக்கு இஸ்திக்பார் தெரியுமா. இன்னைக்கு எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, சர்வசாதாரணமா குர்ஆன் கீழே கிடக்குது, காலில் படுற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதெல்லாம் குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அவமரியாதை. குர்ஆன் முதல்ல மதிக்க வேண்டிய முறைப்படி மதிக்கணும். அப்பதான் குர்ஆன் நமக்கு வழிகாட்டக்கூடியதான். அதை பேப்பரா பார்த்தா பேப்பர், ரூபா கார்டு கூட தான் பேப்பரு. நம்ம எங்க வச்சிருக்கிறோம், 10 ரூபாய் பாக்கெட்லயும் பேங்க்லயும் வச்சிருக்கோம். அதுவும் பேப்பர் தான் சொல்லி வெளியில நியூஸ் பேப்பர் மாதிரி விடுவோமா? எங்க நியூஸ் பேப்பரும் பேப்பர் தான், ரூபா கார்டும் பேப்பர் தான், மதிப்பு வேற இல்லையா? அப்ப இந்த குர்ஆனுடைய விஷயத்துல கண்ணியத்தை பேணப்பட வேண்டும். இல்லை என்றால் அந்த குர்ஆனுக்கு நாம் செய்யக்கூடிய அவமானம். அதே போல வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா குர்ஆனுடைய சூழ்நிலை எப்படி இருக்குதுன்னா, அந்த குர்ஆனுக்கு மேலதான் எல்லாமே இருக்கும். ஸ்கூல் புக்ல இருந்து, முசல்லால இருந்து, தஸ்மீல இருந்து, ரிமோட்ல இருந்து எல்லாம் குர்ஆன் எங்க இருக்கும், அடியில இருக்கும். குர்ஆனுக்கு மேல வேற எந்த ஒன்றையும் வைக்கவே கூடாது. இது ஒழுக்கக்கேடு, ஒழுக்கக்கேடு. இது குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய அவமரியாதை. நம்ம இன்னைக்கு சாதாரணமா நினைக்கிறோம். பெருமக்களுடைய வரலாறு எல்லாம் புரட்டி பார்த்தா என்ன சொல்றாங்க தெரியுமா? குர்ஆன் இருக்குன்னா இதான் குர்ஆன் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இந்த குர்ஆனுக்கு மேல ஒரு குர்ஆன் வைக்கணும். குர்ஆனுக்கு மேல குர்ஆன் தான் இருக்கும். குர்ஆனுக்கு மேல ஹதீஸ் கிதாப் வைக்கிறது கூட அளவில்லாத. ஹதீஸ் என்பது நபிமொழி தானே, மார்க்கம் சட்டம் சொல்லக்கூடியதான. இருந்தாலும் குர்ஆனுக்கு மேல ஹதீஸ் வைக்கக்கூடாது. இது அவங்களுக்கு பேண்டுதல். சரி, இந்த ஹதீஸ் கிதாபா இருக்கட்டும். அந்த ஹதீஸ் கிதாபுக்கு மேல ஹதீஸ் கிதாபு தான் ஒப்பாங்க. ஹதீஸ் கிதாபுக்கு மேல ஒரு பிக்கை கிதாபா வைக்க மாட்டாங்க. இது ஹதீஸ் கிதாபுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. நான் ஓடும் போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. பரீட்சை நடக்கும்போது வெளியில இருந்து ஒரு பெரிய உஸ்தாத்மார்களை கூப்பிட்டு வந்து பரீட்சை கேட்பாங்க. அப்ப அந்த பரீட்சை கேட்கக்கூடிய உஸ்தாத் அவங்க சொன்னாங்க, குர்ஆனை வந்து பெறட்டுறதுக்குன்னு சில அதப் இருக்குப்பா. அவங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. சும்மா புக்கு மாதிரினா இப்படிதான் பெறட்டக்கூடாது, எச்சி தொட்டு பெறட்டக்கூடாது, அதோடு இப்படி பெறட்டணும். அதே போல குர்ஆன் பறக்கும் போது அது என்ன தூக்கி சாவியை வைக்கிறது, செல்போனை வைக்கிறது, வேற ஏதாவது வெயிட்பொருள் வைக்கிறது, இதெல்லாம் செய்யக்கூடாது. இப்படி ஓரத்துல இப்படி இப்படி அந்த சைடு ஓரத்துல பாத்தீங்கன்னா வெள்ளையா இருக்கும். இந்த ஸ்கொயர் மாதிரி பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளதான் ஆயிட்டு இருக்கும். அந்த சைடு ஓரத்துல வெள்ளை பேப்பரா இருக்குன்னா அந்த இடத்துல இப்படி பிடிச்சிட்டு ஓடணுமா. நம்ம பிடிக்கிறதுக்கு என்ன செய்யணும், இப்ப இதை போட்டு யாரும் பிடிச்சுக்கிட்டு இருப்பா, ஏதாவது ஒரு வெயிட்ட தூக்கிட்டு வை, போன தூக்கி வை, கொத்து சேவை தூக்கி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கோம். ஆனா அது கூட அதற்கு இல்லை என்பதாக சொன்னாங்க. இன்னைக்கும் அது ஞாபகம். இதெல்லாம் வந்து குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. இன்னைக்கு சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் குர்ஆன் அப்படிப்பட்டது அல்ல. அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லும் போது, இந்த குர்ஆனை ஒரு மலையின் மீது இறக்கி வைத்தால் அந்த மலை கூட தாங்க முடியாமல் சுக்கு நூறாக ஆகி போய்விடும். அவ்வளவு மகத்தான வேதம் இந்த வேதம். இன்னைக்கு ஆயத்தா நம்ம பார்க்கறதுனால சாதாரண நினைக்கிறோம். அப்படி அல்ல. இந்த குர்ஆனை யாரும் பொறுப்பெடுக்கவில்லை. அல்லாஹ் அந்த மனித சமுதாயத்திற்கு இறக்கி வச்சிருக்கிறான். அந்த குர்ஆன் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்னா அதை அதோட அணுகணும். அதை ஓடக்கூடிய விஷயத்துல ஒழுவோட இருக்கணும். அதை தொடும்போது ஒழுவோட இருக்கணும். அது ஓடும்போது ஒழுவோட இருக்கிற இன்னும் சிறப்பு. எப்பவுமே ஓடும்போது ஒது இல்லாமல் ஓடலாம் மனப்பாடமான சூறாக்கள. ஆனா ஒழுவோட ஓடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுல பாருங்க, இன்னொரு ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தக்கரு ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன். இன்னைக்கு மாணவர்களாக பெண்கள் கூட குர்ஆனை தொடலாம் ஓடலாம்ன்றாங்க. நவுதுபில்லாஹ். ஆனா அதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க. அப்துல்லா இப்னு அம்ர் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமிதியில 121வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ், லா தக்ரஉல் ஹாயில, நீங்க குர்ஆனை ஓதக்கூடாது. யாரு? ஹாயிது, மாதவிடாய் பெண்கள், வலல் ஜுனுபு, குடிப்பு கணவனான ஆண்கள். ஆக 2 பேருமே குடிப்பு சம்பந்தமானவர்கள்.
இவர்கள் குர்ஆனிலிருந்து குர்ஆனிலிருந்து எந்த பகுதியும் ஓடக்கூடாது. குழுவா சூறாவா இருக்கட்டும், அல்லது சிறாவா இருக்கட்டும், அல்லது ஒரு ஆயத்தாக இருக்கட்டும், குடிப்பு கடமையான நேரத்திலே நீங்கள் ஓதக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸ் திருமதியில 121வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு எல்லாம் இந்த ஹதீஸ் தெரியுமா இல்ல தெரியாதவா இருக்கிறாங்களா தெரியல. ஆக சமுதாயத்திற்கு ஏதாவது ஒரு மாற்றமாக சொல்லி தன் பக்கம் இழுப்பதற்காகவே இது போன்ற புதுமையான கருத்துக்கள் வெளியிடுவார்கள். இன்னும் ஆயிரம் சம்பவங்கள் ஆதாரமாக இருக்கிறது. சல்மான் ரலியல்லாஹு ஒரு சஹாபி பயணத்துல போகும்போது அவங்களுக்கு பாத்ரூம் வந்துச்சு. பாத்ரூம் போயிட்டு வந்தோடனே அப்துல் ரஹ்மான் யஸீத் என்று சொல்லக்கூடிய நபர் அவங்க சொன்னாங்களா, சல்மான் தோழர் போய் உதவி செஞ்சுட்டு வாங்க, குர்ஆன்ல இருந்து ஒரு விளக்கம் உங்கள்கிட்ட கேட்கணும் அப்படின்னா. யார்கிட்ட? சல்மான் ரலியல்லாஹு. அப்ப சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்களா, நீ என்ன விளக்கம் இருந்தாலும் கேளு, நான் குர்ஆனை தொட போறது இல்லை, இப்ப உனக்கு தேவையான விளக்கத்தை நான் சொல்லதான் போறேன், குர்ஆனை தொட மாட்டேன், எனக்கு குர்ஆன் தொடறதுக்கு தான் குரு தேவை அப்படின்னு தெளிவா சொன்னாங்க. நான் குர்ஆன் இப்ப தொட போறது இல்லை, நீ கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியும், குர்ஆனை தொட்டாதான் ஒரு தேவை, நீ கேளுங்க நான் பதில் சொல்றேன். இந்த சம்பவம் எல்லாம் வைத்து பார்க்கும் போது குர்ஆனை தொடுவதற்கு ஒரு மிக முக்கியமான அம்சமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் ஒருவோடு குர்ஆன் ஓதுறது அது இந்த அதை விட சிறப்பு. அதே போல மாற்றார்களுக்கு தர்ஜுமா கேட்கிறாங்க, தர்ஜுமா குர்ஆனை கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். ஆனால் அவங்க சொல்லி கொடுக்கணும், இது என்னது, இது வேதம், இதை நாங்க பரிசுத்தமாக தான் தொடுவோம், நீ இந்த மாதிரி கண்ணியம் குறைவா தொடக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, இந்த தௌஹீத்வாதிகள் தான் நாங்க இஸ்லாத்தை தொடர்புறோம் சொல்லி என்ன செய்வாங்க, தர்ஜுமா கொடுப்பாங்க. யாரு வேணா தொடலாம், இப்படி வேணுமாலும் தொடலாம் சொல்லி கொடுத்துருவான். சொல்லி கொடுக்கணும். நண்பர்கள் கேட்கிறாங்க, ஒரு குர்ஆன் கொடுங்க, நாங்கள் உள்ள விளக்கத்தை படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கறாங்கன்னா கொடுக்கும் போது சுத்தமா இருக்கும்போது தொடு, பெருக்கடத்துல இருக்கும்போது தொடக்கூடாது, சுத்தமாகி தொடு அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு புரிய வைத்தால்தான் மார்க்கத்தை அவர்கள் விளங்குவாங்க. அப்ப சொல்லும் போதே இதை அசால்ட்டா சொல்லி கொடுத்தனா அவன் சாதாரண காமிக்ஸ் புக்கு மாதிரி கதை புக்கு மாதிரி தான் அவன் பார்ப்பான். ஆக இதை வைக்கக்கூடிய பேணுதலாக நாம் கடைபிடிக்க வேண்டும். இதை நபி அவர்கள் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். சொன்ன அந்த உன்னதமான உபதேசத்தை விளங்கி செயல்படக்கூடிய தோப்பிக்கு அல்லாஹ் தந்தருவானாக.